இந்த உலகத்திலேயே ரொம்பவும் சக்தி வாய்ந்த மான்ஸ்டர் இதுதான். மக்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக புதுசா பிறக்கிற சின்ன குழந்தைகளை அது அப்படியே விழுங்கிடும். அது மட்டும் இல்லாம இந்த மான்ஸ்டருக்கு இருக்கிற மூணாவது கண்ணுக்கு எதிர்காலத்தை பார்க்க சக்தியும் இருக்கும். ஒரு நாள் அந்த மான்ஸ்டர் ஒரு குழந்தையோட போட்டோவை பார்த்ததும் அப்படியே பயத்துல உறைஞ்சு போயிடுது. ஏன்னா அந்த குழந்தை பெரியவனா வந்ததுக்கு அப்புறம் அதோட சொந்த பேரண்ட்ஸையே கொடூரமா கொலை பண்ண போறான்னு எதிர்காலத்துல பாத்துருது. இந்த விபரீதத்தை தடுக்கிறதுக்காக அந்த மான்ஸ்டர் அந்த குழந்தைய உடனே கண்டுபிடிச்சு சாப்பிட முடிவு பண்ணிருது. அந்த குழந்தைய சாப்பிடுறதுக்காக அது போகும்போது அந்த குழந்தையோட அம்மா உள்ள வந்துடுறான். உடனே அவளை தள்ளி விட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிருது. சத்தத்தை கேட்டு அவளோட ஹஸ்பண்ட் உள்ள வரும்போது அவ கீழே விழுந்து கிடக்குறான். அப்போ அங்க வந்து போலீஸ் கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை பத்தியும் சொல்றான். ஆனா அவ ஹஸ்பண்டுக்கு அவ சொல்றது மேல நம்பிக்கை வரல. தலையில அடிப்பட்டதால அவ சும்மா கற்பனை பண்ணி பேசுறான்னு நினைச்சிருப்பான். ஆனா ராஸ் மட்டும் அந்த மான்ஸ்டர் உண்மையிலேயே இருக்குதுன்னு நம்புவான். அந்த டைம்ல அந்த மான்ஸ்டர் குழந்தைய அதோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கும். குழந்தைய சாகடிக்க போற டைம்ல திடீர்னு அது கொஞ்சம் தயங்குது. அப்பாவி குழந்தைய கொல்றதுக்கு மனசு இல்லாம அப்போதைக்கு எதுவும் பண்ணாம விட்டுது. அப்போ அந்த குழந்தைக்கு திடீர்னு பயங்கரமா காய்ச்சல் அடிக்கிறத பார்த்துட்டு மனசு கேட்காம குழந்தைக்காக மெடிசின்ஸ் வாங்க போகுது. அப்போ திடீர்னு அந்த மான்ஸ்டருக்கு திரும்பவும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம்ல எதிர்காலத்துல நடக்கிறது எல்லாம் அதோட கண்ணுக்கு முன்னாடி வர ஆரம்பிக்குது. அதோட வலி அதிகமானதால அந்த ஷாப்புக்குள்ளேயே தரையில விழுந்துருது. ஹெல்ப் பண்ணலாம்னு ஓடி வந்த ஒரு ஸ்டாஃப் அதை பார்த்ததும் பயத்துல நடுங்கி போயிடுறாரு. போலீஸ் அந்த மான்ஸ்டரோட வீட்டை கண்டுபிடிச்சு வேகமா வர்றாங்க. இந்த டைம் மான்ஸ்டர் அந்த குழந்தைய விடுறதா இல்ல. இப்பவே அந்த குழந்தைய சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு நினைக்குது. கரெக்டான டைம்ல போலீஸ் அங்க வந்து ராசும் அவன் கூட வந்த ஆபீசர்ஸும் அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 3 கைகளும் 2 கைப்படிகளும் வச்சிருந்த அந்த மான்ஸ்டரோட பயங்கரமான உருவத்தை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கடைசியில போலீஸ் அந்த மான்ஸ்டரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கொண்டு போயிடுறாங்க. அப்பதான் அந்த மான்ஸ்டர் போலீஸ் கிட்ட உண்மையை சொல்ல ஆரம்பிக்குது. 19 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குழந்தை அவனோட பேரண்ட்ஸ கொடூரமா கொல்ல போறான். நான் இப்போ அவன் தடுக்கலனா எதிர்காலத்துல இன்னும் நிறைய மோசமான குற்றங்களை செய்வான்னு சொல்லுது. அதை கேட்டு போலீஸ் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சடனா அந்த மான்ஸ்டருக்கு திரும்பவும் பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிச்சு எதிர்காலத்துல நடக்க போறது எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ வந்து ஒரு போலீஸ ஒரே பஞ்சில மயக்கமடைய வச்சிருது. ராஸ் அங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மான்ஸ்டர் ஆல்ரெடி அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கும். மான்ஸ்டர் தப்பிச்ச நியூஸ கேள்விப்பட்ட குழந்தையோட அப்பா வேகமா டோர் விண்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றாரு. அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் அங்க வந்து அவரை அடிச்சு மயக்கமடைய வச்சிடுது. அதை பார்த்ததும் குழந்தையோட அம்மா பயத்துல வேகமா வீட்டுக்குள்ள ஓடுறான். அந்த மான்ஸ்டரும் பின்னாடியே போகுது. அந்த டைம்ல ராஸ் அங்க வந்து அவங்களை காப்பாத்துறான். 2 பேருக்கும் இடையில நடந்த பயங்கரமான சண்டையில அந்த மான்ஸ்டர் படிக்கட்டுல இருந்து விழுந்து அதோட தலையில அடிபட்டுறது. கடைசியில ராஸ் குழந்தைய வந்து பார்க்கும்போது வெறும் பிளாங்கெட் மட்டும் தான் அங்க இருக்குது. அந்த மான்ஸ்டர் திரும்பவும் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கும்.